உபாதிக்ஷதாக்ஷ்யம் தவ சரண நாமா குருரசௌ மராளானாம் சங்கே மஸ்ருணகதி லாலித்ய சரணௌ அதஸ்தே நிஸ்தந்திரம் நியதமமுனா சக்கிய பதவீம் பிரபன்னம் பாதோஜம் பிரதிதததி காமாட்சி குதுகம். இதில் என்ன சொல்கிறான்னா, அதாவது உன்னோட திருவடின்னு பேர் கொண்ட இந்த ஆச்சாரியர் அது என்ன பண்ணுறதுன்னா, ஹம்சங்களுக்கு, அதாவது இங்கே ஹம்சர்களாக இருக்கக்கூடிய சந்நியாசிகளுக்கு அழகான நடையோட அந்த லலிதமான முறையில் நல்ல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத உபதேசிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த ஹம்சங்கள், அதாவது பரமஹம்சர்களை சொல்கிறா, அவள் எப்பவுமே ஊக்கத்தோட இந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய திருவடியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கக்கூடிய அந்த தாமரை கிட்ட தப்பாமல் ஆசையோடு இருக்குது. அதாவது அந்த திருவடியோட அந்த இதனாலேயே தாமரை மலர்கிட்ட கூட இடையறாத பக்தியோட ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறா அப்படின்னு சொல்கிறா. அதாவது தேவியோட நடை அழகை பார்த்து அழகான நடையோடு இருக்கக்கூடிய ஹம்சங்களும் குருவோட பாதத்துக்கு ஒத்த தாமரை கிட்ட ரொம்ப ஸ்நேகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறா. ஸோ இதுதான் 71st ஸ்லோகம். உபாதிக்ஷதாக்ஷ்யம் தவ சரண நாமா குருரசௌ மராளானாம் சங்கே மஸ்ருணகதி லாலித்ய சரணௌ அதஸ்தே நிஸ்தந்திரம் நியதமமுனா சக்கிய பதவீம் பிரபன்னம் பாதோஜம் பிரதிதததி காமாட்சி குதுகம். ததானை சம்சர்க்கம் பிரகிருதிமலினை ஷட்பத குலைஹி த்விஜாதீஷஸ்லாகா விதிஷு விததத்பிர் முகுலதாம் ரஜோ மிஸ்ரைஃப் பத்மைஹி நியதமபி காமாட்சி பதயோஹோ விரோதஸ்தே யுக்தோ விஷமஷரவைரி பிரியதமே. ஒற்றைப்படை அம்புகள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 5 பானங்கள் வச்சுருக்காரு இல்லையா மன்மதன். ஸோ அந்த 5 பானம் வச்சுருக்கக்கூடிய மன்மதனுக்கு எதிரி யார்? சிவன். அந்த சிவனுக்கு பிரியமானவளே அப்படின்றார். இயல்பாகவே அந்த மலினம் நிறைஞ்ச அந்த வண்டு கூட்டங்களோட தொடர்போடு இருக்கக்கூடியதும் அந்தணர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சந்திரனை பாராட்டுறதுல ஒரு கூம்பி மொட்டு போல ஈடுபாட்டின்மையை காட்டக்கூடியவளும் தூசி கலந்ததாக இருக்கக்கூடிய அந்த தாமரையோட உன் பாதங்களுக்கு விரோதமானது பொருத்தம்தான். அதாவது தாமரை புஷ்பம் வண்டுகளில் சூழப்பட்டதுனால அந்த மலினத்தையும் சந்திரனை கண்டதுனால மூடிக்கொண்டும் அந்த மகரந்த பொடி நிரம்பியும் இருக்கான். ஆனால் தேவியோட பாத தாமரைகள் எப்படின்னா மலினமின்றியும் நகக்காந்தின்னு சொல்லக்கூடிய சந்திரிகையில் அப்படி இருக்கிறதுனால தாமரையவே பரிகாசம் பண்ணுறதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதில் சுருக்கமாக நம்ம சம்மரி பார்க்கணும் அப்படின்னா, துஷ்டர்களோட பழகிண்டும் பிராமண சிரேஷ்டர்களோட நடவடிக்கையை பார்க்க முடியாமல் தலைமறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கெட்டவர்கள் நல்லவர்கள் மாதிரியே தோன்றினா கூட அவளுக்கு உன்னோட திருவடியோட சகாயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் மொத்தமான பொருளாக இதில் சொல்கிறான். ததானை சம்சர்க்கம் பிரகிருதி மலினை ஷட்பத குலைஹி த்விஜாதீஷஸ்லாகா விதிஷு விததத்பேர் முகுலதாம் ரஜோ மிஸ்ரைஃப் பத்மைஹி நியதமபி காமாட்சி பதயோஹோ விரோதஸ்தே யுக்தோ விஷமஷரவைரி பிரியதமே. கவித்வஸ்ரீமிஸ்ரீ கரண நிபுணௌ ரக்ஷணச்சனௌ விபன்னானாம் ஸ்ரீமன் நளினம் அஸ்ருணௌ ஷோணகிரணௌ முனீந்திராநாமந்தஹ கரணசரணௌ மந்த சரணௌ மனோஜ்ஞௌ காமாக்ஷ்யா துரிதஹரணௌ நௌமி சரணௌ. அதாவது கவிதையாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியை அடைவிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவைகளும் துன்பமற்றவர்களை அதாவது துன்பத்தோடு இருக்கக்கூடியவாளை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவைகளும் அழகான தாமரை போல எழில் வாய்ந்தவைகளும் சிவந்த காந்தியோடு இருக்கக்கூடியதுகளும் முனிவர்களோட அந்த அந்த கரணங்களையே இருப்பிடங்களாக கொண்டதும் மென்னடையோடு இருக்கக்கூடியதும் மனசுக்கு இன்பத்தை தரக்கூடியதுகளும்
பாபத்தை அழிக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அந்த காமாட்சியோட பாதங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா கவிதை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அந்த கவிதை மாதிரி இருக்கிறதுலாம் வரும். ஸோ அந்த கவிதா லக்ஷ்மியை கூட்டு வைக்கக்கூடிய அந்த தேவியோட பாதங்கள், அது பாதங்கள் இருந்தால் தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆற்றல்லாம் நம்மளுக்கு வரும். அது பாதங்கள் வந்து நம்ம கண்டிப்பாகவே வணங்கத்தக்கவை அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அந்த பாதங்கள் என்ன பண்ணுறது, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காலும் அவளெல்லாம் காப்பாற்றக்கூடியது, அழகான தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து முனிவர்களோட மனசுன்னு சொல்லக்கூடிய இடத்துல, மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அதை நம்ம வந்து நிறைய முனி மானச ஹம்சிகா அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவளோட மனசில் இருக்கக்கூடியது. அப்புறமா வந்து ஹம்சத்தை பழிக்கக்கூடிய மென்மையான நடையோட பார்க்குறவாளோட மனசுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. இப்படி எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய அந்த தேவி காமாட்சியோட பாதங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்றது 73rd. கவித்வ ஸ்ரீ மிஸ்ரீ கரண நிபுணோ ரக்ஷண ஜனோ விபன்னானாம் ஸ்ரீமன் நளினமஸ்ருனோ சோன கிரணோ முனீந்திரானாமந்தக கரண சரணோ மந்த சரணோ மனோஜ்ஞோ காமாக்ஷ்யா துரிதஹரணோ நௌமி சரணோ. பரஸ்மாத் சர்வஸ்மாத் அபிச்ச பரயோர் முக்திகரயோஹோ நகஸ்ரீபிர் ஜோத்ஸ்னா குலிததுலயோஸ்தாம்ரதலயோஹோ நிலீயே காமாக்ஷ்யா நிகமனுதயோர் நாகினதயோஹோ நிரஸ்த ப்ரோன்மீலன் நளினமதயோர் ஏவ பதயோஹோ. அதாவது இதில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, சிறந்த பொருள் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்ததும், முக்தியை கொடுக்கக்கூடியதும், நகங்களோட காந்திகளால் அந்த நிலவோட ஒப்பிடத்தக்கதாக இருக்கக்கூடியதும், சிவந்த அடித்தளங்களோடு இருக்கக்கூடியதும், வேதங்களால் ஸ்துதிக்க பெற்றவையும், தேவர்களால் வணங்க பெற்றதும், நன்னா மலர்ந்த தாமரை மலர்களோட கொழுப்பை அடக்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய அந்த காமாட்சியோட பாதங்கள் ரெண்டுத்துலேயுமே நான் லயிச்சு அதையே நான் என்னோட நிலையமாக, அதுதான் இனிமேல் என்னோட உறைவிடமாக நான் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு மூக்க கவி சொல்கிறார். பரஸ்மாத் சர்வஸ்வாத் அபிச்ச பரயோர் முக்திகரயோஹோ நகஸ்ரீபிர்ஜோத்ஸ்னா குலிததுலயோஸ்தாம்ரதலயோஹோ நிலீயே காமாக்ஷ்யா நிகமனுதயோ நாகினதயோஹோ நிரஸ்த ப்ரோன்மீலன் நளினமதயோரேவ பதயோஹோ. ஸ்வபாவாத் அந்யோன்யம் கிசலயமப்பீதம் தவ பதம் மிருதிம்னா ஷோணிம்னா பகவதி ததாதே சத்ருஷதாம் வனே பூர்வஸ்யேச்ச சததமவனே கிம் து ஜகதாம் பரஸ்யேத்தம் பேதஹ ஸ்புரதி ஹிருதி காமாட்சி சுதியாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா, தேவி வந்து பகவதினா சிவன் வந்து பகவானாக இருக்கார். பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு பல பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பகன்ற சொல்லக்கூடிய சப்தத்தால் திரிகோண ரூபமாக இருக்கக்கூடிய சக்கரம் வந்து தேவியோட ஸ்வரூபமாக இருக்குது. தேவி வந்து தேவி அவளோட காமாட்சியோட பாதங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு தளிர் மாதிரி மென்மையாகவும் சிவந்தும் ஒன்னோட ஒன்று எப்போவுமே இணையாகவே இருக்கான். அப்போது வனத்தில் வசிக்கிறதுனால தளிர்களுக்கு வனத்தில் ஆசை, ஆனால் தேவிக்கோ அவனத்தில், அதாவது இந்த உலக ரக்ஷையில் தான் எப்பவுமே ஆசை அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி மகான்கள் வந்து தன்னோட மனசில் தேவியை நினச்சின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஸோ பாதங்கள் துளிர் போல மிருதுவாக சிவப்பு நிறத்தோடு இருந்தால் கூட உலக ரக்ஷணத்திற்காகவே அந்த பாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது தளிரக்கூடிய உன்னோட இந்த பாதம் வந்து மென்மையானாலும் செந்நிறமாக இருந்தாலும் ஒன்னோட ஒன்று இயற்கையிலேயே ஒப்புமையாக இருக்குது. ஆனால் கூட முன்னதாக, அதாவது தளிருக்கு வந்து வனத்தில் ஆசை, ஆனால் உனக்கு எப்படி இருக்குன்னா உன்னோட பாதத்துக்கு எப்பவுமே இந்த உலகங்களோட ரக்ஷையில் ஆசை அப்படின்னு இந்த மாதிரியும் இந்த மூக்க கவி இந்த இடத்துல சொல்லியிருக்கார்.
ஸோ ஸ்வபாவாதன்யோன்யம் கிசலயமபீதம் தவ பதம் மிருதிம்னா ஷோணிம்னா பகவதி ததாதே சத்ருஷதாம் வனே பூர்வஸ்யேச்சா சததமவனே கிம் து ஜகதாம் பரஸ்யேத்தம் பேதஹ ஸ்புரதி ஹிருதி காமாக்ஷி சுதியாம் கதம் வாசாலோபி பிரகடமணி மஞ்சீர நினதைஹி சதைவானந்தார்த்ரான் விரச்சயதி வாச்சம் யமஜனான் பிரகிருத்யா தே ஷோன சவிரபி ச காமாக்ஷி சரணஹ மனிஷா நைர்மல்யம் கதமிவ நிருணாம் மாம்சலயத்தே. உன்னோட பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த மணி சிலம்புகள் அது தெளிவாக காதுக்கு கேட்கக்கூடிய அந்த இனிய ஒளியால் ஓயாது பேசி இப்போ மௌன நிலையில் இருக்கக்கூடிய சந்நியாசி வரைக்கும் மகிழ்ச்சி அலையில் அவளையும் நினைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னை தேடி வரவாளுக்கு வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வேலையை யார் பண்ணுறான்னா தேவியோட திருவடிகள் தான் பண்ணுறதாம். அப்போது மௌனமாக தியானத்தில் ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய முனிவர்கள் கூட தேவியோட காலணி சப்தம் கேட்டு மகிழரா அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல. கதம் வாசாலோபி பிரகடமணி மஞ்சீர நினதைஹி சதைவானந்தார்த்ரான் விரச்சயதி வாச்சம் யமஜனான் பிரகிருத்யா தே ஷோன சவிரபி ச காமாக்ஷி சரணஹ மனிஷா நைர்மல்யம் கதமிவ நிருணாம் மாம்சலயதே. சலத் திருஷ்ணா வீச்சி பரிச்சலன பர்யாகுலதயா முகுர்பிராந்தஸ்தாந்தஹ பரமசிவ வாமாக்ஷி பரவான் திதீர்ஷு காமாக்ஷி பிரச்சுரதர கர்மாம் புதிமமும் கதாகம் லப்ஸ்யேத்தே சரணமணி சேத்தும் கிரிசுதே. ஸோ இந்த இடத்துல பரமசிவனோட வாமபாகத்தில் இருக்கக்கூடியவளே, இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவியானவள் நம்ம எல்லாரோட சரீரத்தில் கூட இடது பாதியில் இருக்கக்கூடிய இதயத்தில் வசிச்சுன்னு இருக்காளாம். பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை கடக்கிறதுக்கு தேவியோட சரணம், பவம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடலை கடக்கிறதுக்கு தேவியோட சரணமாக இருக்கக்கூடிய அந்த ரத்தினமயமான சேதுன்னு சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டு நம்மளுக்கு உதவணும். அதுதான் நம்மளுக்கு பாலமாக இருக்கும். ஸோ ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை கரை ஆசையை நம்மளால் எப்போவுமே ஒரு கரை இதுக்கு தான் அப்படின்னு நம்மளால் முடியாது இல்லையா, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலம் முழுக்க கூட அந்த ஆசையில் மூழ்கி கரை சேர்றதுக்கு முன்னாடியே காலன் நம்மளை எல்லாத்தையும் அழைச்சின்னு போய்ட்றானாம். ஆனால் தேவியை நினைக்கிறவாளுக்கோ அவள் தன்னோட பாதத்தை அவளோட தலைமேல வலிய வச்சு அவளை கரை சேர்க்கிறா அப்படின்னு சொல்கிறது இந்த 77வது ஸ்லோகம். சலத்ரிஷ்ணா வீச்சி பரிச்சலன பர்யாகுலதயா முகுர்பிராந்தஸ்தாந்தஹ பரமசிவ வாமாக்ஷி பரவான் திதீர்ஷுः காமாக்ஷி பிரச்சுரதர கர்மாம்புதிமமும் கதாஹம் லப்சேதே சரணமணி சேத்தும் கிரிசுதே. விஷுஷ்யந்த்யாம் பிரக்ஞா சரிதி துரித கிரீஷ்ம சமய பிரபாவேன க்ஷீணே சதி மம மனः கேகினி சுச்சா த்வதீயः காமாக்ஷி ஸ்புரித சரணாம் போத மகிமாம் நபோமா சாட்டோபம் நகபதி சுதே கிம்ன குருத்தே. அதாவது பாவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கோடை காலத்து வெயிலால் என்னோட பிரக்ஞைன்னு சொல்லக்கூடிய நதி அது வறண்டு போய் என்னோட மனம்னு சொல்லக்கூடிய மயிலானது துக்கத்தால் மெலிஞ்சு வாடி போயிருக்கு. அப்படி இருந்தும் உன்னோட சரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்தின கார்மேகத்தோட பெருமையானது ஆவணி மாதத்து பெருஞ்செயலை செய்யலாகாதா அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, கோடையால் ஆறுகளெல்லாம் வற்றி வறண்டு போகிறதையும் மயில்கள் வாடுறதையும்
பார்க்க முடியாத அந்த கார்மேகம் என்ன பண்ணுமா, அப்போ பெரு வெள்ளமாக மழை பொழியுமா. அந்த மாதிரி எந்த மாதிரி நான் இப்போ என்னோட மக்கள் நம்மலாம் மனம் வருந்தி இந்த பாவ செயல்களால் அழிஞ்சு போயிருக்கோமே, இது காரணமாக தேவியோட சரணங்களும் எங்களுக்கும் அருள்மழை பொழியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில். विशुष्यन्त्यां प्रज्ञा सरिति दुरित ग्रीष्मसमय प्रभावेन क्षीण सति मम मनः केकिनिशुचां त्वदीयः कामाक्षी स्फुरितचरणाम्बोधमहिमा नभो मासाटोपं नगपतिसुते किं न कुरुते विनम्राणां चेतः भवनवलभि सीम्निचरण प्रदीपे प्राकाश्यं ददति तव निर्धूत तमसि असीमा कामाक्षि स्वयमलगु दुष्कर्मलहरि विगूर्णन्ति शान्तिं शलभपरिपाटीव भजते. தேவியோட பாதங்களை வணங்கக்கூடிய அந்த உத்தமர்களோட மனசுன்னு சொல்லக்கூடிய மாளிகையில், மேல் மாடின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பரிகையில் தேவியோட சரணங்கள்னு சொல்லக்கூடிய நல் விளக்கானது என்ன பண்ணுறதுன்னா இருட்டை விரட்டி பிரகாசத்தை கொடுக்கறதான். ஸோ அளவில்லாத அந்த கொடிய தீவினை கூட்டங்கள் விளக்கில் விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை போல தேவியோட பாதம்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் பொசுக்கி விடுறது. அது எல்லாத்தையும் அந்த தேவியோட பாத கூட்டங்கள் அப்படியே பொசுக்கி விட்டுடுறது அப்படிங்கிறான். வினம்ராணாம் சேதஹ भवनवलभि सीम्निचरण प्रदीपे प्राकाश्यं दधति तव निर्धूततमसि असीमा कामाक्षी स्वयमलगु दुष्कर्मलहरी विगूर्णन्ति शान्तिं शलभपरिपाटीव भजते. विराजन्ति शुक्तिः नखकिरण मुक्ता मणिततेः विपत्पाथोराचौ तरिरपि नराणां प्रणमतां त्वदीयः कामाक्षि ध्रुवमलगु वह्निर्भववने मुनीनां ஞானாக்னேஹே அரணிரயமங்கிர் விஜயத்தே. ஸோ அம்பாலோட திருவடிகளோட அந்த நகங்கள் முத்துமணி குவியலுக்கு பிறப்பிடமான முத்துச்சிப்பியாகவே இருக்குது அப்படிங்கிறார். அந்த முத்துச்சிப்பி எங்கேருந்து வருது? கடல்லேருந்து வருது. ஆனால் இந்த முத்துச்சிப்பிகள் சம்சார கடலை நம்ம எல்லாரையும் கடக்கக்கூடியதுக்கு உதவி பண்ணுறது. அப்படி இருக்க கடக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய தோணி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்சார காட்டை அழிக்கக்கூடிய பெருந்தீயாக இருக்குது. முனிவர்கள் ஞானம் பெறத்துக்கும் அதாவது அந்த முனிவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கு. சிப்பிக்குள்ள ஒரு முத்து தான் இருக்குமா, ஆனா இங்க தேவியோட பாதங்களோ ஒரு சிப்பிக்குள்ள முத்து குவியலாகவும் பாவ கடலெல்லாம் கடக்க உதவி பண்ணக்கூடிய தெப்பமாகவும் சம்சார துன்பங்கள்னு சொல்லக்கூடிய வனத்தை எரிக்கக்கூடிய தீயாகவும் அந்த தீயை கடைந்தெடுக்கக்கூடிய அரணிக்கட்டையாகவும் இருக்கு. ஸோ இவ்வளோ பெருமை அம்பாலோட திருவடிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறா. இது ரொம்ப அதிசயம்தான், ஆனால் உண்மையும் கூட. தேவியோட பாதங்கள் மட்டும்தான் நம்மளை இந்த சம்சாரத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு போக முடியும். மோட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா தேவியோட பாதங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். विराजन्ति शुक्तिः नखकिरणमुक्ता मणिततेः विपत्पातोर्वाचौ तरिरपि नराणां प्रणमतां त्वदीयः कामाक्षी ध्रुवमलगु वह्निर्भववने मुनीनां ज्ञानाग्नेः अरणिरयमङ्ग्रेर्विजयते. समस्तै संसेव्य सततमपि कामाक्षि विबुधैः स्तुतो गन्धर्वस्त्री सुललित विपञ्ची कलरवैः भवत्या बिन्दानः भवगिरिकुलं जृम्बिततमो बलद्रोही मातः चरणपुरुहूतो विजयते.
அதாவது உன்னோட அந்த சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதார விந்தம்னு சொல்லக்கூடிய அந்த தேவேந்திரனானவன் எப்பவுமே இடைவிடாம தேவர்கள் எல்லாரையும் நன்னா ஆளறத்துக்கு உரியவனாகவும் கந்தர்வ மகளிரோட அந்த நல்ல வீணைகளோட இன்னிசையால ஸ்துதி செய்ய பெற்றவனாகவும் சம்சாரம்னு சொல்லக்கூடிய மலை தொடர்ச்சியை பிளந்தெறிந்தும் அந்த அஜ்ஞானமா இருக்கக்கூடிய அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடிய பலாசுரனை அழித்தவனாகவும் சிறந்து இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதாவது தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் எதிரிகளை பிளக்கிறா போல தேவி தன்னோட பாதங்களாக இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் பாபம்னு சொல்லக்கூடிய அந்த மலைகளோட சிறகுகளை வெட்டி அருள் புரியக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். समस्तै संसेव्य सततमपि कामाक्षि विबुधैः स्तुतो गन्धर्वस्त्री सुललितविपञ्ची कलरवैः भवत्या बिन्दानः भवगिरिकुलं जृम्भिततमो बलद्रोही मातः चरणपुरुहूतो विजयते वसन्तं भक्तानामपि मनसि नित्यं परिलसत् गणच्छायापूर्णं शुचिमपि नृणां तापशमनं नकेन्दु ज्योत्स्नाभिः शिशिरमपि पद्मोदयकरं नमामः कामाक्ष्याः चरणमधिकाश्चर्यकरणम्. அதாவது பக்தர்களோட மனசில் அந்த தேவியோட பாதங்கள் அது எப்பவுமே எப்படி இருக்குன்னா வசந்த காலம் மாதிரி சுகமாக இருந்துகிட்டே இருக்கான். அடர்ந்த இருளோடு இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப தூய்மை தரக்கூடியதும் நகங்களாக இருக்கக்கூடிய நில ஒளி சரத்காலமாகி அந்த மாந்தர்களோட அந்த தாபத்திரயங்களை நீக்கிறது சிசிரமாக குளிர்ந்து தாமரைகளை மலரச் செய்யறது. நிலாவும் சிசிர ருத்துன்னு சொல்லக்கூடிய பனிக்காலமும் தாமரை மலரை வாடச் செய்யுமா. ஆனால் இங்கே தாமரைகளுக்கு தேவியோட பாதத்தை ஒத்தவை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை கொடுக்கறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியப்போட அதிசயத்துக்கு இருக்கக்கூடிய திருவடிகளை வணங்குவோம். அதாவது எப்பவுமே பக்தர்களோட மனசில் வசந்தமாக இருந்தும் அப்புறம் ஒளி வீசக்கூடிய கனச்சாயையால் அதாவது அடர்ந்த எழிலால் நிறைஞ்சதாக இருந்தும் சுச்சியாக அதாவது பரிசுத்தமாக இருந்தும் மனுஷர்களுக்கு தாபசனமாகவும் அதாவது தாபத்திரயங்களை நீக்கக்கூடியதாகவும் நகங்களாக இருக்கக்கூடிய சந்திரர்களோட நில ஒளிகளால் சிசிரமாக குளிர்ந்ததாக இருந்தும் தாமரைகளை மலரச் செய்வதாகவும் அதிக ஆச்சரியத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சியோட சரணத்தை நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல वसन्तं भक्तानाम् अपि मनसि नित्यं परिलसत् गणच्छायापूर्णं शुचिमपि नृणां तापशमनं नकेन्दुज्योत्स्नाभिः शिशिरमपि पद्मोदयकरं नमामः कामाक्ष्याः चरणमधिकाश्चर्यकरणम्. कवीन्द्राणां नाना भणितिगुण चित्रीकृतवचः प्रपञ्चव्यापार प्रकटनकला कौशलनिधिः अधः कुर्वन्नब्जं सनकभृगुमुख्यैर्मुनिजनैः नमस्यः कामाक्ष्याः चरणपरमेष्टि विजयते. காமாட்சியோட அந்த சரணமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் கவியரசர்களோட அந்த நானாவிதமான சொற்களோட சேர்க்கையால் அழகு பெற்றதான சொற்கள் நிறைந்த இந்த உலகை அதாவது வாங்மய பிரபஞ்சத்தை அமைக்கணுன்ற தொழிலால் வெளிப்படுத்திய அந்த கலைத்திறமை நிரம்பியவராகி தாமரையே தன்னோட கீழாக்கிண்டும் அதாவது தாமரையை தன்னோட ஆசனமாக்கிண்டும் தன்னோட அழகால தாமரையை இகழ்ந்தும் சனகர் பிருகு மாதிரி இருக்கக்கூடிய முனிவர்களால் வணங்கத்தக்கவராகி சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறார். कवीन्द्राणां नाना भणितिगुणचित्रीकृतवचः प्रपञ्चव्यापार प्रकटनकला कौशलनिधिः अधः कुर्वन्नब्जं सनकभृगुमुख्यैर्मुनिजनैः नमस्य कामाक्ष्याः चरणपरमेष्टि विजयते. भवत्याः कामाक्षि स्फुरितपदपङ्केरुहभुवां परागाणां पूरैः
பரிஹிருத கலங்க வியதிகரைஹி நதானாமாம்ரிஷ்சே ஹிருதய முகுரே நிர்மல ருச்சி பிரசன்னே நிஷேஷம் பிரதிபலதி விஸ்வம் கிரிசுதே. அதாவது அம்பாலோட திருவடி தாமரைகள் வந்து மலர்ந்து ஒளி வீசுறதோட கூட அந்த மகரந்த பொடியோடவும் இருக்காம். அப்போது தேவியோட பாதங்களில் அந்த நிர்மல ஹிருதயம் படைத்த அந்த அடியார்கள் எல்லாம் வந்து வணங்குறா. அப்போது அவளோட ஹிருதயம்னு சொல்லக்கூடிய கண்ணாடியை தேவியோட பாதத்தோட மகரந்த பொடி வந்து நன்னா தொடச்சு தூய்மையாக்குறது. அதாவது மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாசற்ற கண்ணாடியில் தேவியோட பாதங்களை பிரதிபலிக்கிறதாம். அப்போது வணங்குறவாளோட அந்த மன கண்ணாடியில் உலகமே பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். பவத்யா காமாட்சி ஸ்புரித பத பங்கேருஹ புவாம் பராகானாம் பூரைஹி பரிஹிருத கலங்க வியதிகரைஹி நதானாமாம்ரிஷ்டே ஹிருதய முகுரே நிர்மல ருச்சி பிரசன்னே நிஷேஷம் பிரதிபலதி விஸ்வம் கிரிசுதே. தவத்ரஸ்தம் பாதாத் கிசலயமரண்யாந்தரமகாத் பரம் ரேகாரூபம் கமலமமுமே வாஸ்ரிதமபூத் ஜிதானாம் காமாட்சி த்விதயமபி யுக்தம் பரிபவே விதேஷே வாசோவா சரணகமனம் வா நிஜரிபோஹோ. அதாவது உன்னோட அந்த திருவடிக்கு பயந்து நடுங்கி போய் தளிரானது வந்து காட்டுக்குள்ளே புகுந்துன்றதான். அப்போ தாமரை என்ன பண்ணுறது, ரேகையோட உருவம் கொண்டு இந்த திருவடியவே புகலிடமாக வச்சுருத்தான். தோற்றவர்கள் அவமானப்படும் போது நம்ம அயல் நாட்டில் போய் நம்ம வசிக்கிறது இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாட்டி தன்னோட பகைவனையே சரண் புகுறது, இந்த மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து உன்னோட திருவடிக்கு பயந்து போய் தளிரானது காட்டுக்குள்ளே போய் புகுந்துன்றான். அப்போ தாமரை என்ன பண்ணுறது, நமக்கு வேண்டாம் வம்புன்னு ரேகையோட உருவம் கொண்டு உன்னோட திருவடிக்கே வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாட்டில் சொல்கிறார். ஸோ தவத்ரஸ்தம் பாதாத் கிசலயமரண்யாந்தரமகாத் பரம் ரேகாரூபம் கமலமமுமே வாஸ்ரிதமபூத் ஜிதானாம் காமாட்சி த்விதயமபி யுக்தம் பரிபவே விதேஷே வாசோ வா சரணகமனம் வா நிஜரிபோஹோ உபாதிக்ஷதாக்ஷ்யம் தவ சரணநாமா குருரசௌ மராலானாம் சங்கே மஸ்ருணகதிலாலித்ய சரணௌ அதஸ்தே நிஸ்தந்திரம் நியதமமுனா சக்ய பதவீம் பிரபன்னம் பாதோஜம் பிரதிதததி காமாக்ஷி குதுகம் ததானை சம்சர்க்கம் பிரகிருதிமலினை षट्पदकुलैः द्विजाधीशश्लाघा विदिषु विदधद्भिर्मुकुलतां रजो मिश्रैः पद्मैः नियतमपि कामाक्षिपदयोः विरोधस्ते युक्तो विषमशरवैरी प्रियतमे कवित्वश्रीमिश्री करणनिपुणौ रक्षणचनौ विपन्नानां श्रीमन् नलिनमसृणौ शोणकिरणौ मुनीन्द्राणामन्तः करणचरणौ मन्दसरणौ मनोज्ञौ कामाक्ष्या दुरितहरणौ नौमि चरणौ परस्मात् सर्वस्मात् अपि च परयोर्मुक्तिकरयोः नखश्रीभिर्ज्योत्स्ना कुलिततुलयोस्ताम्रतलयोः निलीये कामाक्ष्या निगमनुतयो नाकिनतयोः निरस्तप्रोन्मीलन् नलिनमदयोरेव पदयोः स्वभावादन्योन्यं किसलयमपीतं
तव पदं मृदिम्ना शोणिम्ना भगवति दधाते सदृशतां वने पूर्वस्येच्छा सततमवने किं तु जगतां परस्येतं भेदः स्फुरति हृदि कामाक्षि सुधियां कथं वाचालोऽपि प्रकटमणिमञ्जीरनिनदैः सदैवानन्दाद्रान् विरचयति वाचं यमजनान् प्रकृत्या तेषो न च विरपि च कामाक्षि चरणः मनीषा नैर्मल्यं कथमिव नृणां मां सलयते चलतृष्णावीची परिचलनपर्याकुलतया मुहुर्भ्रान्तस्तान्तः परमशिव वामाक्षि परवान् तितीर्षुः कामाक्षि प्रचुरतरकर्माम्बुधिममुं कदाहं लप्स्येते चरणमणिसेतुं गिरिसुते विशुष्यन्त्यां प्रज्ञा सरिति दुरितग्रीष्मसमय प्रभावेण क्षीणे सति मम मनः केकिनिशुचां त्वदीयः कामाक्षि स्फुरितचरणाम्बोधमहिमा नभो मासाटोपं नगपतिसुते किं न कुरुते विनम्राणां चेतः भवनवलभी सीम्नि चरण प्रदीपे प्राकाश्यं ददति तव निर्धूततमसि असीमा कामाक्षि स्वयमलगु दुष्कर्मलहरी विगूर्णन्ति शान्तिं शलभपरिपाटीव भजते विराजन्ति शुक्तिः नखकिरणमुक्तामणिततेः विपत्पातो राशौ तरिरपि नराणां प्रणमतां त्वदीयः कामाक्षि ध्रुवमलगुवह्निर्भववने मुनीनां ज्ञानाग्नेः अरणिरयमङ्ग्रेर्विजयते समस्तैः संसेव्य सततमपि कामाक्षि विबुधैः स्तुतो गन्धर्वस्त्री सुललितविपञ्ची कलरवैः भवत्या भिन्दानः भवगिरिकुलं जृम्भिततमो बलद्रोही मातश्चरणपुरुहूतो विजयते वसन्तं भक्तानाम् अपि मनसि नित्यं परिलसत् गणच्छायापूर्णं शुचिमपि नृणां तापशमनं न केन्दुज्योत्स्नाभिः शिशिरमपि पद्मोदयकरं नमामः कामाक्ष्याः चरणमधिकाश्चर्यकरणम् कवीन्द्राणां नानाबणितिगुणचित्रीकृतवचः प्रपञ्चव्यापार प्रकटनकला कौशलनिधिः अधः कुर्वन्नब्जं सनकभृगुमुख्यैर्मुनिजनैः नमस्य कामाक्ष्याः चरणपरमेष्टि विजयते भवत्या कामाक्षि स्फुरितपदपङ्केरुहभुवां परागाणां पूरैः परिहृतकलङ्कव्यतिकरैः नतानामामृश्चे हृदयमुकुरे निर्मलरुचि प्रसन्ने निःशेषं प्रतिफलति विश्वं गिरिसुते
तव त्रस्तं पादात् किसलयमरण्यान्तरमगात् परं रेकारूपं कमलममुमेवाश्रितमभूत् चितानां कामाक्षी द्वितयमपि युक्तं परिभवे विदेशे वासो वा चरणगमनं वा निजरिपोः।